இன்னைக்கு அந்த ஊடக சந்திப்பில், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எனக்கு இந்த பழைய நினைவுகள் தான் வந்தது. இதே கேரக்டர் தான் என்னுடைய காதலர் அந்த சமயத்தில் என்னை அவ்வளோ டீஸ் பண்ணாரு. அவ்வளோ என்னை அடக்கி ஆள பார்த்தாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் வந்து நல்லா பேசுவார், கண்ணீர் விட்டு அழுவார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சைக்கோ மாதிரி நடந்துப்பார். மறுபடியும் இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து என்னை மன்னிச்சிடு மன்னிச்சிடு பின்னாடியே ஓடி வருவார். என்னையா மனுஷன் இவர் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. குறிப்பாக ஒரு தமிழ் படத்தினுடைய படப்பிடிப்பு, அநேகமாக அது பைசன் படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்பில் நான் பல காலம் வந்து இரவில் தூங்குறதே கிடையாது. நான் அழுதுருக்கிறேன், தொடர்ச்சியாக அழுதுருக்கிறேன். அழுது என்னுடைய வலது கண் துடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கண்ணீர் சுரக்கிற இந்த சுரபி இருக்கு இல்லையா, அந்த சுரபி பாதிக்கப்பட்டது. நான் போய் ஒரு கண்டாக்டர்கிட்ட காமிச்சேன் அங்கே லோக்கலில். அவங்க இது பாதிக்கப்பட்டுள்ளது, உடனே இதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, நான் கேரளாவுக்கு என் சொந்த ஊருக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட இது சம்மந்தமாக சொன்னேன். எங்கள் அம்மா உடனே அங்கே இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. காமிச்ச போது ஆமாம், இந்த பொண்ணு ரொம்ப அழுதுருக்கிறா, ரொம்ப மன வருத்தப்பட்டிருக்கா, அதனால் இந்த வலது கண்ணுடைய அந்த சுரபி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் காயப்பட்டிருக்கேன். அந்த பேட்டியில் ஒரு விஷயம் மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த நடிகைகள் வந்து என்னை மன ரீதியாக ரொம்ப டீஸ் பண்ணிட்டாங்க, மன ரீதியாக ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ஆனால் அனுபமா சொல்கிற விஷயம் அந்த உடல் ரீதியான அப்படின்ற ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக சொல்லலை. எனக்கு என்ன இந்த மன அழுத்தத்தின் காரணமாக உடல் எனக்கு பாதிக்கப்பட்டது, எனக்கு உடல் எடை குறைய ஆரம்பிச்சுது, நான் சரியாக சாப்பிட்றது கிடையாது, தூக்கம் கிடையாது, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் என் மனசில். அந்த நபர் ஒரு நாள் ஒரு மாதிரி நடந்துப்பார், இன்னொரு நாள் வேறு மாதிரி நடந்துப்பார். தெரியாமல் இந்த காதல் வலையில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். நான் ஏற்கனவே முன் பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு நாள் அந்த காதலர், அந்த நடிகர் பேரை அவங்க மறுபடியும் பேரை சொல்லவே இல்லை, இது ஒன்றே போதும். வந்து ஒரு நாளைக்கு ரெமோவாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு அம்பியாக இருப்பார், இன்னொரு நாளைக்கு அந்நியனாக மாறுவார். அப்படி இது ஒன்றே போதும், பேரை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த குடும்பம் எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு பேசினப்போ எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்தது. எந்த அதிர்ச்சி அப்படின்னா, நடிகையோடைய கருப்பை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா?